ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃபிங்கர்ஃபிஷ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், ஃபிங்கர்ஃபிஷ்ஷுக்கு மெயினாக வஞ்சரம் மீன் வேணும். அது 200 கிராம் எடுத்திருக்கேன். பிளாக் பெப்பர், உப்பு, லெமன். மிக்சிங் பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷில் உப்பு போட்டு, பிளாக் பெப்பர் போட்டு, அப்புறம் எலுமிச்சம்பழம் கொஞ்சோண்டு பிழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் 2 ஹவர் வச்சுக்கணும். கம்பல்சரியாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும் 2 மணி நேரம். ரஸ்க் பிஸ்கட் எடுத்துகிட்டு மிக்சியில் 4 போட்டு தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அது தனியாக கார்ன்ஃப்ளவர், முட்டை, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு கடாயில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து மீன் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை 1 உடைச்சி ஒரு கிண்ணத்தில் போட்டு பிளாக் பெப்பர், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். நான் வஞ்சரம் மீன் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையானது நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முட்டையில் மீன் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்பில் நல்லா போட்டு பரட்டி எடுத்துகிட்டு நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரவுண்டாக ஆகிடும். இது இன்னொரு தடவை முட்டையில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரெட் க்ரம்ப்லேயே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அதை தனியாக ஊற வச்சுட்டே வந்துடுங்க. அதே மாதிரி எல்லாமே பண்ணணும். இந்த மாதிரி எல்லா பீஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெயில், சூடாக இருக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். நல்லா ரெட்டாக வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். அதே மாதிரி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதும் எல்லாம் பொரிச்சு எடுக்கணும். இதே மாதிரி இவ்வளோ தான். சிம்பிளாக ஃபிங்கர்ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டிஷ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் 12G சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.